بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி பாடத்தில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சஹீஹுல் புகாரி என்கிற ஹதீஸின் நேரடி தமிழாக்கத்தையும் அதில் உள்ள இலக்கண விதிகளையும் விளக்கங்களையும் பார்த்து வருகிறோம். சென்ற வாரம் 53வது ஹதீஸை நம்ம பார்த்துட்டோம். அதில் ஒரு கூடுதல் விளக்கம் ஒன்று சொல்ல வேண்டியிருக்கிறது. அந்த 53வது ஹதீஸில் இறுதியாக என்ன வந்தது என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அப்து கைஸுங்கிற ரபியாங்கிற கூட்டத்தார் வந்த பொழுது அவங்களுக்கு 4 பாத்திரங்களை யூஸ் பண்ணக்கூடாது என்று தடுத்தார்கள்னு வருது. அந்த 4 பாத்திரமும் என்ன பாத்திரம் என்று கேட்டால், அவைகள் மதுபானங்களை ஊற்றி வைக்கக்கூடிய ஒரு பாத்திரம். அந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை மதுவுக்கு தான் பயன்படுத்துவாங்க. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிட்டாங்கன்னா, நீங்கள் இந்த 4 பாத்திரத்தை நீங்கள் பயன்படுத்தாதீங்க என்று தடை செஞ்சிட்டாங்க. அந்த அளவுக்கு தான் அந்த ஹதீஸ் சொல்கிறது. அந்த தடை பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நீக்கப்பட்டு விட்டது. நீக்கப்பட்டதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டால், இது முஸ்லீமில் உள்ள ஒரு ஹதீஸ், 1778வது ஹதீஸு, 3990. தமிழில் உள்ள முஸ்லீம் அப்ளிகேஷனில் உள்ள இந்த நம்பர் தான் 3995 ஹதீஸ். இந்த ரெண்டில் என்ன வருதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நஹைத்துக்கும் அன் ஜியாரத்தில் குபூரி, கபுர் ஜியாரத்தை விட்டு உங்களை நான் தடுத்திருந்தேன். ஃபஸூருஹா, இனிமேல் நீங்கள் ஜியாரத்து செய்யுங்கள், இந்த கபூர் பக்கமே போகக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் தடுத்திருந்தாங்க ஆரம்ப காலத்தில். பிறகு என்ன செஞ்சிட்டாங்கன்னா, ஃபஸூருஹா, இப்போ நீங்கள் ஜியாரத்து போங்கள் அப்படின்னா இந்த தடை நீக்கப்பட்டுருச்சு. வ நஹைத்துக்கும் அன் லுஹூமில் அலாஹி, நகைத்துனா தடுத்திருக்கிறேன். லுஹூம் என்றால், லஹும் என்பதனுடைய பன்மை லுஹூம். லஹும்னா இறைச்சி, லுஹூம் என்றால் இறைச்சிகள். இந்த அலாஹி என்பது எதுக்கு என்ன சொல்லு என்று கேட்டால், உலுஹியான்னு சொல்லி குர்பானிக்கு ஒரு சொல் இருக்கிறது. குர்பானிக்கு குர்பானிங்கிற சொல்ல குர்ஆன் ஹதீஸில் கிடையாது. இந்த அறுக்கிறோமே அதை குர்பானிங்கிறோம்ல, அது உருதுக்காரங்க குர்பானி சொல்கிறத வச்சு நம்மளும் குர்பானின்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம். அதை குர்பான்கிற குர்ஆனில் ஒரு இடத்துல வருகிறது. அது இறைவனுக்கு செய்கிற வணக்கம் பூரா குர்பான்ட்டு வருகிறது. அந்த அறுக்கிறோம்ல, ஆட்டை அறுக்கிற அந்த விஷயத்துக்கு பேர் உலுஹியா. அந்த உலுஹியாவுடைய ஜம்மு அலாஹி. அப்போ உலுஹியாவுடைய குர்பானியுடைய இறைச்சிகளை விட்டு உங்களை நான் தடுத்திருந்தேன். ஃபௌக சலாசின், 3 நாட்களுக்கு மேல் குர்பானி இறைச்சியை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் தடுத்திருந்தாங்க. ஆரம்பத்தில் குர்பானி கொடுத்தா அது உப்பு கண்டம் போட்டு நம்மளே வருஷ கணக்கில் மாத கணக்கில் வச்சுக்கிட்டோம்னா ஏழைகளுக்கு கிடைக்காது. கஷ்டமான காலம். அந்த நேரத்தில் நினைஞ்சிட்டாங்கன்னா 3 நாளை வரைக்கும் வச்சுக்கிறங்க. அப்படின்னு என்ன செய்வாங்கன்னா, மிச்சத்தெல்லாம் ஏழைப்பாளையில் கொடுத்துருவாங்க. அதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலத்தில் நகைத்துக்கும் உங்களை நான் தடுத்திருந்தேன், அன் லுஹூமில் அலாஹி, குர்பானியுடைய இறைச்சியை விட்டும் தடுத்திருந்தேன்டா, அதை திங்கிறதுக்கு தடுத்தேன்னு அர்த்தம் வந்துடும். அதில் ஒரு வார்த்தை வச்சுக்கிறேன். என்ன ஒரு இத்திஹார்னா சேமித்து வைத்துக் கொள்வது. இத்திஹாரி லுஹூமில் அலாஹி, குர்பானி இறைச்சியை சேமித்து கொள்வதற்கு தடை செய்திருந்தேன். குர்பானி இறைச்சிக்கு தடை செய்யலை, நம்ம சேமித்து வச்சுக்கிறது. சேமித்து வைத்து கொள்வதற்கு அந்த லுஹூமுக்கும் அன்னுக்கும் இடையில் என்ன செய்யணும், ஒரு வார்த்தையை நம்ம சேர்த்துக்க. நம்ம விளங்குறதுனால ரசூலுல்லாஹ் சொல்லாமல் விட்டாங்க. குர்பானி இறைச்சிக்கு தடை செஞ்சுருந்தேன்னா அந்த இறைச்சியை சாப்பிடக்கூடாதுன்ற அர்த்தம் வந்துடுதுல்ல. சாப்பிட்றதுக்கு தடை செய்யலை. எதுக்கு தடை செஞ்சாங்க? இத்திஹார்னால் நம்ம சேர்த்து வச்சுக்கிறது. இத்திஹாரி லுஹூமில் அல்லாஹி, குர்பானி இறைச்சியை சேமித்து கொள்வதை விட்டு நான் உங்களுக்கு தடுத்திருந்தேன். எவ்வளோ நாளைக்கு சேமிக்கக்கூடாது என்றால், ஃபௌக சலாசின்னா சலாசத்தி ஐயாமின்னு வச்சுக்கணும். 3க்கு மேல்தான், 3ங்கிறது நாட்களை குறிக்கிறது. நாட்கள்னு இங்கே சொல்லலை.
மூன்றுன்னு தான் இருக்குது, மூணுக்கு மேல். ஃபௌக்கண்டா மேலே, சலாசி என்றால் மூணு, ஃபௌக்க சலாசி என்றால் மூணுக்கு மேல். மூணுக்கு மேல் என்ன அர்த்தம்? ஃபௌக்க சலாசத்தி ஐயாமின், 3 நாட்களுக்கு மேலே குர்பானி இறைச்சியை சேமித்து வைக்கக்கூடாது என்று நான் தடை செய்திருந்தேன். ஃபம்சிகு, இப்போ நீங்கள் சேமித்து வைத்து கொள்ளுங்கள். மா பதாலக்கும், உங்களுக்கு எவ்வளோ தோன்றுகிறதோ அவ்வளோவுக்கு சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள். 1 மாதம் கூட வச்சுக்கிறங்க. உப்பு கண்டம் போட்டு என்ன செய்யுங்க, இப்போ கொடுக்க. என்ன நிறைய பேர் வசதி வாய்ப்பு வந்துருச்சுன்னு எல்லோரும் நிறைய குர்பானி கொடுக்குறாங்க. ஏழைகளுக்கு அந்த தசரீவுடைய நாட்களில் இறைச்சிகள் கிடைத்து விடுகிறது. அதனால் என்ன செய்யுங்க, அம்சிக்கு மா பதாலக்கும், பதான்னு சொன்னால் தோன்றியது, பதாலக்கும்னா உங்களுக்கு தோன்றியது, உங்களுக்கு தோன்றியதை நீங்கள் சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு மொத்த அட்டையும் கூட சேமித்து வச்சுக்கிறங்க. 3 நாள் கணக்கு கிடையாது. இது ஒரு 2 தடை நீக்கிட்டாங்க. அதே மாதிரி நகைத்துக்கும், உங்களுக்கு நான் தடை செய்திருந்தேன். அனின் நபீதி, நபீதி என்றால் என்னென்று முன்னாடி உங்களுக்கு விளக்கி இருக்கிறோம். நபீதி என்று சொன்னால் அந்த குடிக்கிற தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியில் என்ன செய்வாங்கன்னா கொஞ்சம் பேரிச்சம்பழத்தை போட்டு வைப்பாங்க. ராத்திரியில் பேரிச்சம்பழத்தில் போட்டு வச்ச உடனே அந்த தண்ணியில் உள்ள அந்த கடுப்புனா நீங்கி ஒரு லேசான ஒரு இனிமை தரக்கூடிய ருசியாக அந்த மாறிக்கிறோம். நல்ல சுவையான தண்ணீருக்காக என்ன செய்வாங்கன்னா அந்த மாதிரி தயாரிச்சுக்கிடுவாங்க. 1 நாள் 2 நாள் 3 நாள் வரைக்கும் அந்த பேரிச்சம்பழம் அதில் கிடக்கும். அதுக்கு பிறகு தூக்கி ஊற்றிடுவாங்க. அப்புறம் என்ன லேசாக போதை வர ஆரம்பிச்சிடும். அந்த பேரிச்சம்பழம் தண்ணியில் கிடந்து அது நொதித்தல் முறையில் அதில் சில ஃபேக்டரியாக்கெல்லாம் உண்டாகி அது ஒரு சாராய மாதிரி ஒரு தன்மையை நோக்கி போயிடும். அதனால் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் 3 நாளைக்கு மேலே பயன்படுத்த மாட்டாங்கிற சொல்லலாம். நகைத்துக்கும் அனின் நபீதி, நபீதை இல்லாஃபி சிக்காயின், சிக்கான்னு சொன்னால் குடிப்பதற்குரிய தோல்பை. சிக்கான்னு சொல்லி என்ன செஞ்சுருப்பாங்கன்னா ஒரு தோல்பை வச்சுருப்பாங்க. அதில் தண்ணியை தான் யூஸ் பண்ணுவாங்களே தவிர மதுபானம் சாராயம் அதெல்லாம் அதில் ஊற்றி வைக்க மாட்டாங்க. அதுக்கு தனி பாத்திரம் வச்சுருப்பாங்க. சுரை குடுக்கை அந்த மாதிரியான ஒரு கூஜா மாதிரி என்ன செய்வாங்க வச்சுருப்பாங்க. சிக்காண்டா என்னென்னு கேட்டால் தண்ணீர் ஊற்றுவதற்குரிய தோல்பை. அப்போ தண்ணீருக்கு மட்டும் பயன்படுத்துவீங்களே சிக்கா, அதில் தவிர வேறு இதுலையும் நபீது நீங்கள் வைக்காதீங்க. நகைத்துக்கும், உங்களுக்கு நான் தடுத்திருந்தேன். அனின் நபீதி, நபீதை வைப்பதை விட்டு உங்களை தடுத்திருந்தேன். இல்லா ஃபி சிக்காயின், தண்ணீருக்கான தோல்பையில் தவிர. சிக்கான்னா தண்ணீர் ஊற்றி வைக்கக்கூடிய தோல்பை. அப்போ தண்ணீர் ஊற்றி வைக்கக்கூடிய தோல்பையில் தவிர வேறு பாத்திரங்களில் இந்த நபீதை யூஸ் பண்ணாதே என்று உங்களுக்கு தடுத்திருந்தேன். இப்போ சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ், ஃபஷரபு, இப்போ நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஃபில் அஸ்கியத்தி குல்லிஹா, எல்லா பாத்திரங்கள்லையும் நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் அருந்தி கொள்ளுங்கள். பாத்திரம் பிரச்சனை கிடையாது. எந்த பாத்திரத்தில் வேண்டாலும் சொர குடுக்கையாக இருந்தால் கூட நீங்கள் செஞ்சுக்கிறலாங்கிற கருத்தில் வருது. ஆனால் ஒலா தஷரபு முஸ்கிரன், போதை தரக்கூடிய நிலையில் அதை அருந்தி விடாதீர்கள். 3 நாள் 4 நாள் ஆச்சுன்னா போதை தரக்கூடியதாக மாறிடும். அதை அருந்திராதீர்கள் இதில் என்ன வருதுன்னு கேட்டால் எல்லா பாத்திரத்திலையும் பயன்படுத்தலாம்னு சொல்லி அந்த தடை நீங்கின மாதிரி ஒரு கருத்து வருகிறது. இதை விட இந்த ஹதீஸ் 4067வது ஹதீஸு இன்னும் தெளிவாக சொல்கிறது. எப்படி சொல்லுதுன்னு கேட்டால், நகைத்துக்கும், உங்களுக்கு நான் தடுத்திருந்தேன். அனில் லர்ஃபி, லர்ஃபு என்றால் பாத்திரம். லர்ஃபு என்று சொன்னால் சோறு திங்கிற தட்டில் இருந்து, தண்ணி குடிக்கிற கிளாஸில் இருந்து, குழம்பு ஊற்றி வைக்கிற கோப்பையிலேருந்து, கப்பில் இருந்து, எல்லாத்துக்கும் பேர் லர்ஃபும்பாங்க. லர்ஃபுனா பாத்திரம், அதனுடைய ஜம்மு லுரூஃப். அப்போ சில பாத்திரங்களை விட்டு உங்களை தடுத்திருந்தேன். நகைத்துக்கு அந்த 4 தடுத்தாங்கள்ல, அந்த புகாரில் 53வது ஹதீஸில் வருதில்ல, அதைத்தான் மென்ஷன் பண்ணுறாங்க. அதைத்தான் இதை நாடுறாங்க அவங்க. நகைத்துக்கும், உங்களுக்கு நான் தடுத்திருந்தேன். அனில் லுரூஃபி, சில பாத்திரங்களை விட்டும் தடுத்திருந்தேன். சில பாத்திரங்களை நீங்கள் பயன்படுத்தாதீங்க. ஏன்னு கேட்டால் அந்த சுர கொடுக்கையில் பழகிட்டு அந்த தண்ணி மதுபானம் இருந்தணுங்கிற யாபத்தை வந்துடும்ங்கிறதுக்காக ஆரம்பத்தில் தடுத்திருந்தாங்க. நகைத்துக்கும் அனில் லுரூஃபி, சில பாத்திரங்களை விட்டு உங்களை தடுத்திருந்தேன். இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, இன்னல் லுரூஃபை, பாத்திரங்களை பொறுத்த வரைக்கும் இது லுரூஃபை என்று சொன்னாங்களா அல்லது லர்ஃபன் என்று சொன்னாங்களான்னு அறிவிப்பாளருக்கு ஷக்கு, டவுட்டு. அதனால் என்ன செய்கிறாருன்னா, ஃபைனல் லுரூஃப லர்ஃபன், ஃபைனல் லர்ஃபன், ஒரு பாத்திரம் அல்லது பல பாத்திரம்னு அர்த்தம்னு வைங்களேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாத்திரங்கள் என்று சொன்னார்களா
பாத்திரம் என்று சொன்னார்களான்னு ஒரு டவுட் வந்துருச்சு அறிவிப்பாளருக்கு. அதுக்காக ரெண்டையும் போட்டுறாரு. ஒயின்னல் லுரூஃப அவு லர்ஃபன், லுரூஃப் என்றோ லர்ஃப் என்றோ சொன்னார்கள். அப்போ ஒயின்னல் லுரூஃப ஒன்றுக்கு நம்ம அடுத்தஞ்சியாக போதும். ஒயின்னல் லுரூஃப பாத்திரங்கள் லா யுஹில்லு ஷையன் ஒன்றை ஹலாலாக ஆக்கவும் செய்யாது, ஒலாயு ஹர்ரிமுஹு அது ஹராமாக்கவும் செய்யும். பாத்திரம் என்ன செய்யும்? பாத்திரத்தில் இருக்கிறதுனால ஹலால் ஆயிரும். மதுபானம் பயன்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரமாக இருந்துச்சு, அதில் டீயை ஊற்றி குடித்தா அது ஹராம் ஆயிருமா? பாத்திரம் எந்த ஒன்றையும் ஹலால் ஆக்காது, எந்த ஒன்றையும் ஹராமாக்காது. இன்னல் துரூஃப பாத்திரங்கள் லா யுஹில்லு ஷையன், ஷையன்னா பொருளை, எந்த ஒரு பொருளுன்னு அர்த்தம் வந்துடும் லா வந்துட்டதுனால. அதாவது நக்கிரா வர ஒரு பொருளுங்கிற அந்த வார்த்தைக்கு முன்னாடி எதிர்மறையான சொல் வந்துருச்சுன்னு சொன்னால் ஒருமைங்கிற அர்த்தம் வராது, எந்த ஊருன்ற அர்த்தம் வந்துடும். லா யஹில்லு யுஹில்லு ஷையன் எந்த ஒன்றையும் அது ஹலால் ஆக்காது, ஒலாயு ஹர்ரிமுஹு எந்த ஒன்றையும் ஹராமாக்காது. பாத்திரத்தில் எந்த பாத்திரத்தில் இருக்குங்கிற வச்சு ஹலால் ஹராம் வராது. சாராயம் குடிக்கிற பாத்திரத்தில் டீயை ஊற்றி கொடுத்தீங்கன்னா அந்த பாத்திரம் நம்மள்ட்ட இருக்குது, அந்த பழக்கம் நம்மள்ட்ட இல்லை, ஒழிச்சிட்டோம், அந்த பாத்திரம் நம்மள்ட்ட கைவசம் இருக்குதா, அதை வேறு விஷயத்துக்கு பயன்படுத்திக்கிறோங்க. அதனால் என்ன செய்யாது, இது சாராயத்துக்கு பயன்படுத்தின பாத்திரமாச்சே அப்படின்னு சொல்லி அதில் ஊற்றக்கூடிய பால் மோரெல்லாம் ஹராம்னு வழங்கிடக்கூடாது. அதுக்கு தான் சொல்கிறாங்க இன்னல் லுரூஃப பாத்திரங்கள் லா யுஹில்லு ஷையன் எதனையும் ஹலாலாக்கி விடாது, ஒலாயு ஹர்ரிமுஹு ஹராமாவும் ஆக்கி விடாது. எது ஹராம்னா குல்லு முஸ்கிரின் ஹராம், போதை தரக்கூடிய ஒவ்வொன்றும் ஹராம். பொருளில் தான் ஹராம் இருக்குது, எதில் அதை வச்சுக்கிறாங்க என்பதை பொறுத்து ஹராம் வராது. அந்த பொருளில் போதை இருந்தால் தான் ஹராம் வரும். அப்போ குல்லு முஸ்கிரின் ஹராம், போதை தரக்கூடிய எல்லாமே ஹராம்ன்ற ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அப்போ இந்த ஹதீஸுகளை வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஏற்கனவே 53வது ஹதீஸில் உள்ள விஷயம் மாற்றப்பட்டுருச்சு, யாவும் வச்சுக்கணும். அந்த 53வது ஹதீஸுக்கு நோட்டு எழுதி வச்சுக்கிறேன்னு. என்ன எழுதிக்கிறேன்னு, இது முஸ்லீமுடைய இந்த நம்பரை போட்டு 3995 பிரகாரம் இந்த பாத்திரங்கள் பயன்படுத்துகிற சட்டம் மாற்றப்பட்டு விட்டது. இந்த புகாரி உங்கள்கிட்ட வச்சுருந்தீங்க என்று சொன்னால் இந்த 53 கீழே ஒரு நோட்டு போட்டுருங்க. என்ன போட்டுருங்க, முஸ்லீமில் உள்ள 3995வது ஹதீஸ் மூலமாக இந்த ஹதீஸில் தடுக்கப்பட்டிருந்த 4 பாத்திரங்களுக்கான தடை விளக்கப்பட்டு விட்டது. உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தையை போட்டு எழுதிக்கிறங்க. அப்போ இது அந்த 53 ஹதீஸு தொடர்புடைய கூடுதல் விளக்கம். அடுத்து நம்ம வழக்கம் படி பாடத்துக்கு போயிடுவோமா? சரி, அடுத்த பாடம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் பாபுன் என்றும் படிக்கலாம், அல்லது பாபு மாஜாண்டுனாலும் படிக்கலாம். பாபுன்னா ஹதா பாபுன் இது ஒரு பாடம்னு ஆயிரும். பாபு மாஜாண்டு பற்றியெல்லாம் மொத்தமாக சேர்த்து 80 பற்றிய பாடம்னு வந்துடும். மாஜா மாங்கிறது அல்லதியுடைய அர்த்தம். மாஜா இன்னல் அமால பின்னியத்தி உல் ஹிஸ்பத்தி, இன்னல் அமால அமல்கள் பின்னியத்தி நீயத்தை கொண்டு எண்ணத்தை கொண்டும், உல் ஹிஸ்பத்தி ஹிஸ்பத்துனா என்னன்னு கேட்டால் ஹசிப என்கிற ஒரு சொல் இருந்து தான் ஹிஸ்பத்து வருது. இந்த ஹசிபாவில் வரக்கூடிய இந்த சொல் பல அர்த்தத்துக்கு வரக்கூடிய ஒரு சொல். இப்போ கணிதம் இருக்குல்ல, நம்ம கணக்கு பார்க்குறோம்ல, அதை ஹிசாபுன்னு சொல்லுவாங்க. கணக்கு 1 2 3 கூட்டல் கழித்தல் பார்க்குறீங்கல்ல, அதை ஹிசாபுன்னு சொல்லுவாங்க. அறிவியல் வானிலை அறிவு இருக்குல்ல, அதையும் இந்த நவீன காலத்தில் அதை ஹிசாபுன்னு சொல்லுவாங்க. அப்போ கணக்கு பார்க்குறதையும் ஹிசாபுன்னு சொல்லுவாங்க. ஒருத்தரை விசாரிப்பான், மறுமையில் அல்ல விசாரிப்பான்னு சொல்கிறோம்ல, அதுக்கு பேர் ஹிசாபு தான். மறுமையில் அல்ல விசாரிப்பான்னா கணக்கு கேட்குறது இல்லை, என்னென்ன செஞ்சேன்னு செயல்களை பற்றிய விசாரணைக்கு கூட என்ன இருக்குது, ஹிசாபுங்கிற வார்த்தை இருக்குது. அந்த ஹிசாபுங்கிறதுல இருந்து ஹிஸ்பத்து என்று சொல்லிவிட்டால் அதுக்கு அர்த்தம் என்னவாயிரும்னு கேட்டால், நம்ம ஒரு செயலை மறுமை நன்மைக்காக வேண்டி செய்கிறோம்ல, அதுதான் ஹிஸ்பத்துங்கிறது. ஒரு செயல் நோன்பு வைக்கிறோம், நோன்புக்கு எதுக்கு நோன்பு வைக்கிறோம் என்று கேட்டால் மறுமை நன்மையை நாடி. அப்போ இஸ்லாம் என்ன செய்துன்னு கேட்டால் அந்த ஹிஸ்பத்துங்கிற வார்த்தையை மறுமை நன்மைக்காக என்ற அர்த்தத்துக்கு பயன்படுத்துது. அகராதியில் அந்த அர்த்தம் இல்லை. இஸ்லாம் வந்த பிறகு என்ன செய்கிறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல சந்தர்ப்பத்தில் சொல்லுவாங்க. எப்படி, மண் காம ரமலானில் யார் நின்று வணங்குகிறாரோ ஈமானுடனும் இஹ்திசாபன் அந்த ஹிஸ்பத்தில் உள்ளது, இஹ்திசாபன் மறுமை நன்மையை நாடி வணங்குகிறாரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அப்போ எஹ்தசிபு
அதிலிருந்து உள்ள ஹிஸ்பத்து, இந்த சொற்கள் எல்லாம் இபாதத்து சம்பந்தமாக பயன்படுத்தப்படுமையானால், மற்றதில் பயன்படுத்தப்படுனா கணக்கு வழக்குன்னு வச்சுக்கிறங்க, விசாரணைன்னு வச்சுக்கிறங்க. வணக்க வழிபாடு தீனுடைய காரியத்தில் இந்த சொல் பயன்படுத்தப்பட்டால் அதுக்கு என்ன அர்த்தம் தான் செய்யணும்? மறுமையுடைய நன்மைக்காகன்னு அர்த்தம். ஹிஸ்பத்துன்னு என்ன அர்த்தம்? மறுமையுடைய நன்மை எதிர்பார்த்து அப்படிங்கிறதுக்கு உரிய சொல்லாக இதை மார்க்கத்தில் மாற்றியாச்சு. இஸ்லாம் வந்த பிறகு இதுக்கு சொல்லாக பயன்படுத்திட்டாங்க. அதனால ஹிஸ்பத்துக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால் மறுமை நன்மைக்காகன்ற அர்த்தம். அப்போ இன்னல் அமால செயல்கள் பின் நீயத்தி, நீயத்தை கொண்டும், ஒல் ஹிஸ்பத்தி மறுமை நன்மையை எதிர்பார்ப்பதை கொண்டும் தான் அமையும். நீ ஒரு அமல் செஞ்சேன்னா அது மறுமை நன்மை எதிர்பார்த்தா தான் அது அமலாக ஆகும். இந்த இம்மை நன்மையை எதிர்பார்த்த என்று சொன்னால் அது அமலாக ஆகாது. அப்போ எந்த ஒரு அமலாக இருந்தாலும் எண்ணமும் நீயத்தும் இருக்க வேண்டும். அதில் ஹிஸ்பத்து இருக்க வேண்டும். ஹிஸ்பத்து என்று சொன்னால் மறுமையுடைய நன்மை எதிர்பார்த்தல், மறுமையில் அதன் பலனை கூலியை எதிர்பார்த்தல்ன்ற அர்த்தம் அதுக்கு வந்துடும் என்பது பற்றிய பாடம். மாஜா அண்ணா அல்லதி ஜான்னா அல் ஹதீஸ் உள்ளதி வந்திருக்கிற ஹதீஸ். எது பற்றி வந்திருக்கிற ஹதீஸு? இன்னல் அமால பின்னியா, அமல்கள் எண்ணத்தை கொண்டும், உல் ஹிஸ்பத்தி மறுமை நன்மையை எதிர்பார்ப்பதை கொண்டும் அமையுங்கிறது நம்ம வச்சுக்கிறனாங்க, சொல்ல மாட்டாங்க, நம்மளாக வச்சுக்கிறேன். அப்போ அமல்கள் எண்ணத்தை கொண்டும் ஹிஸ்பத்தை நீயத்தை கொண்டும் ஹிஸ்பத்தை கொண்டும் தான் அமையும் என்று வந்திருக்கிற ஹதீஸ் பற்றிய பாடம். மேலும் ஒலிக்குல் இம்ரின்டா மனுஷன், ஒலிக்குல் இம்ரியின் ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு மானவா, அவன் எதை அல்லதி நவா, மாங்கிறது மௌசூல், அல்லதி நவா அவன் எதை நாடினான். நவாண்டா நவாங்கிறது நினைத்தான்ற அர்த்தம். நவாவுடைய மஸ்தர் தான் நீயத்து, நவா என்பி நீயத்துங்கிறாங்க. அப்போ நவாண்டா நினைத்தான், நவாவில் இருந்தால் நீயத்துங்கிற வார்த்தை மஸ்தர் வரும்போது நீயத்துன்னு வரும். அப்போ ஒலிக்குல் இம்ரியின் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிறது மானவா, அவன் நினைத்தது தான் இருக்கிறது. நீ எந்த நோக்கத்துக்கு ஒரு தொழுகையை நடக்கிற மற்றவனுடைய பேர் புகழுக்குன்னு செஞ்சாயானால் பேர் புகழ் தான் கிடைக்கும். ஆகிரத்தில் நன்மையை நாடி செஞ்சால் அது கிடைக்கும். அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன உண்டு என்றால் மானவா, அவன் நினைத்தது தான் உண்டு. இதை பற்றி பேசுகிற படம், இவ்வளோ விஷயத்தையும் பேச போகிறார் இந்த பாடத்தில் என்ன பேச போகிறாருன்னு கேட்டால் அமல்கள்லாம் நீயத்தை பொறுத்துங்கிறத பற்றி அது மாதிரி ஹதீஸை கொண்டாந்து போடுவார். அது ஹிஸ்பத்து வேணுங்கிறத பற்றி போடுவார். அதே மாதிரி ஒவ்வொரு மனுஷனுக்கும் நீயத்துக்கு தகுந்தவாறு தான் கூலி கிடைக்குங்கிற இந்த மூணு அம்சத்தையும் உள்ளடக்கிய பாடம்னு போடுறார். அப்போ பாபு மாஜா இன்னல் அமால பின்னியா, அமல்கள் எல்லாம் எண்ணத்தை கொண்டும் உள்ள ஹிஸ்பத்தி மறுமை கூலியை எதிர்பார்ப்பதை கொண்டும் அமையும் என்பது குறித்த பாடம். ஒலி குல்லிம்ரியும் மானவா, ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் நினைத்தது தான் உண்டு என்பது பற்றிய பாடம். ஒவ்வொரு மனுஷனுக்கு என்ன கிடைக்கும் என்றால் நீயத்துக்கு தக்கவாறு தான் கிடைக்குங்கிற பாடத்தை போட்டுட்டு ஹதீஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை சொல்லுவார்ல, அதை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இப்போ தகலபிஹி இதில் உள்ளடங்கி விடும், நுழைந்து விடும். அல் ஈமானு இதில் அடங்கிவிடும். ஒழு செய்கிறோம், அதுக்கு நீயத்து வேணும். அந்த நீயத்தோடு செஞ்சால் தான் ஒழு செல்லும். ஒசலாத்து தொழுகையும் அதில் தொழுகும்போது எக்ஸசைஸ் பண்ணுறேன்னு தொழுதான்னா அது கூலி கிடைக்காது. நீயத்தோடையும் ஹிஸ்பத்தோடையும் இருக்க வேண்டும். அப்போ இந்த ஈமான் என்பதில் என்ன இருக்குன்னு கேட்டால் அது ஹிஸ்பத்தும் நீயத்தும் இருக்க வேண்டிய அவசியம். ஒழுவு செய்கிறோம் என்றால் அதுலேயும் நீயத்து இருக்க வேண்டும், ஹிஸ்பத் இருக்க வேண்டும். ஒசலாத்து தொழுகையும் இதில் அடங்கிவிடும், தொழுகைக்கும் இதெல்லாம் தேவை. ஜக்காத்தும் அடங்கிவிடும். ஹஜ்ஜும் அடங்கிவிடும். சௌமு நோன்பும் அடங்கிவிடும். அஹ்காம் இதர சட்டங்களும் அடங்கிவிடும். இந்த கண்டிஷனில் எந்த கண்டிஷன்? ஒவ்வொரு அமலும் எண்ணத்தை கொண்டுன்றோம்ல, அந்த ஒவ்வொரு அமலுங்கிற எது எல்லாம் தாங்கிறார். ஒவ்வொரு அமலும் நீயத்தை கொண்டு தான் உண்டு அப்படிங்கிறதுக்கு அது விளக்கம் சொல்கிறாரு. இப்போ தகல ஃபீஹி இந்த தலைப்பிற்குள்ளே அடங்கி விடுகிறது அல் ஈமான அஷத் அல்லா இலாஹ இல்லன்னு ஒருத்தன் சொல்கிறான். சொல்லும்போது அவனுக்கு நீயத்து என்னவா இருக்குது? நம்ம முஸ்லீமில் சேர்ந்தால் உலகத்தில் ஏதோ வசதி வாய்ப்பாக இருக்கலான்னு வர்றான். அப்போ கூலி கிடைக்காது, நீயத்தை கொண்டு தான் அமையும். இப்போ நம்ம தகல ஃபீஹி இதில் அடங்கிவிடும். அல் ஈமானும் அடங்கிவிடும். உலுவும் அடங்கிவிடும். சலாத்து தொழுகையும் அடங்கிவிடும். ஜக்காத்தும் அடங்கிவிடும். ஹஜ்ஜு சௌமு நோம்பும் ஹஜ்ஜும் அடங்கிவிடும். அஹ்காமு
அஹ்காம்னா ஹுக்குமுடைய ஜம்மு அஹ்காம், சட்டத்திட்டங்கள் எல்லாமே அடங்கிடும். எல்லாமே எப்படி இருக்கணும்னு கேட்டால் நீயத்து நல்லா இருக்கணும், ஹிஸ்பத் இருக்கணும், எதை செஞ்சாலும் இதனுடைய கூலி எனக்கு மறுமையில் அப்படிங்கிறது இருக்கணுங்கிறத சொல்லிடுறார். அதுக்கடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அந்த ஹதீஸுக்கு முன்னாடி சில விஷயங்களை புகாரி போடுவார்ல, ஒரு வசனத்தை ஒன்று போடுறார். என்ன போடுறாரு? ஒகால் அல்லாஹு தாலா, அல்லாஹ் கூறுகிறான், குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், குல்லுன் ஒவ்வொருவரும், குல்லுன்னா குல்லுன் நாசி, அல்ல குல்லு குல்லு இன்சானின்னு ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம். அப்போ குல்லுன்னா ஒவ்வொரு மனிதனும், யமலு செயல்படுகிறான், அலா ஷாக்கிலத்திஹி அவனுடைய ஷாக்கிலத்தின் பிரகாரம் செயல்படுகிறான்னு ஒரு வசனம் இருக்கிறது. அந்த ஷாக்கிலத்துக்கு என்ன அர்த்தம்னு இவரை சொல்கிறாருன்னு கேட்டால் அலா நீயத்திஹிங்கிறார். இந்த அலா நீயத்தின் போட்டாரா? அலா ஷாக்கிலத்திகின்னு குரானில் வருகிறது. அந்த ஷாக்கிலத்துக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் நீயத்து. அப்போ குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், குல்லுன் யாமலு ஒவ்வொருவனும் அமல் செய்கிறான், அலா ஷாக்கிலத்திகி அவனுடைய நீயத்து பிரகாரம் தான் செயல்படுகிறான். அந்த ஷாக்கிலத்துன்னு வர்றதுக்கு நீயத்துன்னு அர்த்தம் கொடுக்கணும்னு சொல்கிறார். இது 17வது சூறாவில் 84வது வசனம். அலா ஷாக்கிலத்தின்னு போட்டுட்டு அலா நீயத்திகி, அலா ஷாக்கிலத்திகின்னா மானா அலா ஷாக்கிலத்திகி, அலா ஷாக்கிலத்திகிக்கு அர்த்தம் அலா நீயத்திகி அங்கே வச்சுக்கிறணும். சும்மா அலா நீயத்து இப்போ கிராமர் படி சில கவனிக்க மாட்டார் புகாரி. அவர் வாட்டுக்கு ஷார்ட்டாக போட்டு விட்ருவார். அதுக்குள்ள அது முத்ததாவா ஹபரா ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம அங்கே வச்சுக்கிறணும். அலா நீயத்திகின்னா மானா அலா ஷாக்கிலத்திகி, அலா ஷாக்கிலத்திகி என்பதனுடைய அர்த்தம் அலா நீயத்திகி, அலா நீயத்திகி என்பதாகும். இப்படின்னு வச்சா தான் இந்த அலா நீயத்திங்கிறது ஒரு சென்டென்ஸாக மாறும். ஒரு சென்டென்ஸாக மாறாமல் என்ன செய்யணும்? அலா நீயத்திகின்னு போட்டுருவோம். நீயத்தின்னு என்ன அர்த்தம்? அலா ஷாக்கிலத்திக்கு அலா நீயத்திகின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாராம். இப்படி நிறைய செய்வார். அடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அந்த ஹிஸ்பத்துன்னு சொன்னார்ல, இந்த வார்த்தை ஹிஸ்பத் வந்திருக்குல்ல, அதுக்காண்டி ஒரு மேற்கோள் காட்டுறாரு. என்ன காட்டுறாருன்னா, நஃபக்கத்துர் ரஜுலி ஒரு மனிதன், ஒரு ஆண் செலவழிப்பது, அலா அகலிஹி தனது குடும்பத்தினருக்காக செலவழிப்பது. ஒரு ஆண்மகன் தன் குடும்பத்தினருக்காக செலவழிப்பது. எதற்கு செலவழிப்பதுன்னா எஹ்தசிபுஹா, எஹ்தசபுக்கு அர்த்தம் என்னென்னா மறுமையில் கூலி எதிர்பார்த்தல் அர்த்தம். எஹ்தசிபுஹா அந்த செலவினத்தை மறுமையுடைய சேகரிப்பாக எதிர்பார்த்து, மறுமையுடைய கூலியை எதிர்பார்த்தவனாக செலவழிப்பது சதகத்துன், அதுவும் தர்மத்தில் அடங்கும். நீங்கள் மனைவி மக்களுக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க, கொடுக்கும்போது ஏதோ உலகத்தில் கொடுக்க சொல்கிறாங்க அதுக்காக கொடுக்குறோண்டிங்கன்னா கூலி கிடைக்காது. அப்போ மனைவி மக்களுக்கு நீங்கள் அந்த செலவழிக்கும் போது எப்படி கொடுக்கணும்னு கேட்டால், இதை கொடுக்குமாறு அல்லாஹ் நம்ம கட்டளையிட்டிருக்கிறான், அல்லாஹ் சொன்னதுக்காக நம்ம இதை கொடுக்குறோம். இப்படி மனைவியை நல்லபடியாக கவனிச்சுக்கிட்டோம்னா, பிள்ளைகளை நல்லபடியாக வளர்த்தோம்னு சொன்னால் இதுக்கு அல்லாஹ் கூலி தருவான் அப்படின்னு இருந்தால் சதகாவாயிரும். அந்த எஹ்தசிபு இருக்கணும், எஹ்திசாபு இருக்கணும், ஹிஸ்பத்து இருக்கணும். அந்த ஹிஸ்பத்துங்கிறது இல்லாமல் நீங்கள் என்னத்தை செலவழித்தாலும் அது கிடைக்காதுங்கிற சொல்கிறார். நஃபக்கத்துர் ரஜுலி ஒரு மனிதன் செலவிடுவது, அலா அகலிஹி அவனுடைய குடும்பத்திற்கு செலவிடுவது. எந்த மாதிரி செலவழிவது என்றால் எஹ்தசிபுஹா அந்த செலவினத்தின் கூலியை மறுமையில் எதிர்பார்த்தவனாக. எஹ்தசிபுன்னா மறுமையில் கூலி எதிர்பார்த்தவனாகன்னு அர்த்தம். ஆண்டா அந்த செலவினம், அந்த செலவினத்திற்கான கூலியை மறுமையில் எதிர்பார்த்தவனாக ஒருவன் செலவிடுவதாவது சதகத்துன், அது நல்லறத்தில் சேரும், தர்மமாக ஆகும்னு ஒரு நோட்ஸை கொடுக்குறார். இந்த தலைப்பில் கொடுக்குற இந்த விஷயத்தை 55வது ஹதீஸில் பின்னாடி கொண்டு வர்றார், முழு ஹதீஸை. இது சனது இல்லாமல் மேற்கோள் மட்டும் காட்டுறாரு. இது ஒரு ஹதீஸுடைய வாசகம். அது எத்தனை ஹதீஸ்னா 55 ஹதீஸ். 55 நான் போட்டிருக்கிறேன் உங்களுக்கு யாவப்படுத்திருக்கா வேண்டி. இந்த 55வது ஹதீஸில் இது வருது பின்னாடி. இப்போ நம்ம 53-4 இருக்கிறோமா, 55வது ஹதீஸ் அதுதான். அதே மாதிரி காலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல்லா சொன்னால், இன்னும் ஹதீஸுக்கு அவர் போகலை, இந்த தலைப்புள்ள உள்ள ஒரு ஹதீஸுக்கு இன்னும் போகலை. ஹதீஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி சில முன்னுரையில் சிலது சொல்லுவார்ல, அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறார். காலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல்லா சொன்னார்கள், வலாக்கின் ஜிஹாதுன் ஒ நீயத்துன், என்றாலும் ஜிஹாதும் நீயத்தும் இருக்கிறது என்று ரசூல்லா சொன்னார்கள். யாருக்காவது விளங்குமா? இவர் விளங்குறத பற்றி கவனிக்க மாட்டார். வழங்குதா? இதை ஒருத்தன் கேட்டான்னா இது என்ன இவர் சொல்கிறார், இதில் என்ன ஒன்றும் வழங்காது. இது ஒரு ஹதீஸில் உள்ளதை எடுத்து காட்டுறாரு. என்ன ஹதீஸ்ன்னு கேட்டால், ரசூல்லா சொல்கிறாங்க, இது எதை மேற்கோள் காட்டுறாருன்னு கேட்டால்,
புகாரி, இதே புகாரியில் பல இடங்களில் ஒரு ஹதீஸ் வருது. எங்கெல்லாம் வருதுன்னு கேட்டால் 2783, 1834, 2825, 3077, 3189, 3900, 4312, இவ்வளோ ஹதீஸ்லையும் ஒரு விஷயம் வருது. அதனுடைய ஒரு துண்டு தூக்கி மேலே போட்டிருக்காரு. இப்போ இவ்வளோ ஹதீஸை தான் மென்ஷன் பண்ணுறாரு. அது இந்த பாடத்தில் அந்த ஹதீஸை கொண்டு வரல, வேறு ஒரு ஹதீஸ் போட்டிருக்காரு, அதை கொண்டாந்து எடுத்து போடுறாரு. அந்த ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், லா ஹிஜ்ரத்த பாதல் ஃபத்தஹி, மக்கா வெற்றிக்கு பிறகு, பாதல் ஃபத்தஹின்னா பாத ஃபத்தஹி மக்கா, மக்கா வெற்றிக்கு பிறகு ஹிஜ்ரத்துங்கிறது கிடையாது. ஹிஜ்ரத்துன்னா என்னது? தீனை கடைப்பிடிக்க முடியலை, அதனால் இந்த ஊரை விட்டு நம்ம போயிடுவோம் அப்படின்னு புறப்படுவதற்கு பேர் தானே ஹிஜ்ரத்து. இப்போ மக்காவில் நம்ம கையில் மக்கா வந்த பிறகு ஹிஜ்ரத் இருக்குமா? அதை நம்ம நாடாக போயிடுச்சே. மக்கா வெற்றி பெறதுக்கு முன்னாடி காஃபிர் நாடாக இருக்குது. அங்கே ஒரு முஸ்லீம் வாழ முடியாது, விட மாட்டாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், அங்கேருந்து ஹிஜ்ரத்து பண்ணி அபிசினியாவுக்கோ மதீனாவுக்கோ வேறு எங்கேயாவது ஒரு இடத்துக்கு ஓடி போயிடணும். அந்த ஹிஜ்ரத்து இருந்துச்சு. எது வரைக்கும் இருந்துச்சு என்று சொன்னால், அந்த மக்கா நம்ம கைக்கு வர்ற வரைக்கும் தான் இருந்துச்சு. மக்கா நம்ம கைக்கு வந்த பிறகு ஹிஜ்ரத்து இருக்கான்னா ஹிஜ்ரத்து கிடையாது. வேறு என்ன இருக்குது? ஜிஹாது தான் இருக்குது. சண்டைக்கு வருவானா போர் செய்வது தான் இருக்கே தவிர என்ன கிடையாது? ஹிஜ்ரத்து கிடையாதுங்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, லா ஹிஜ்ரத்த பாதல் ஃபத்தஹி, மக்கா வெற்றிக்கு பிறகு. லா ஹிஜ்ரத்த அந்த எழுத்து தெரியாமல் இருக்குதா? தெரியாமல் இருந்தால் அதை பெருசாகி காட்டிட்டு அப்புறம் சின்னதாக வைக்கிறோம். இந்த ஹதீஸ் தான் மென்ஷன் பண்ணுறாரு. இந்த ஹதீஸை லா ஹிஜ்ரத்த பாதல் ஃபத்தஹி, ஹிஜ்ரத்து கிடையாது. லா ஹிஜ்ரத்த, ஹிஜ்ரத்து கிடையாது. பாதல் ஃபத்தஹி, ஃபத்தஹ்னா வெற்றி, வெற்றிக்கு பிறகுன்னா மக்கா வெற்றியை தான் ஃபத்தஹ்னு முட்டையாக சொல்லுவாங்க. ஹதீஸ் கிதாபுகளில் வெறுமனே ஃபத்தஹ்னு வந்துச்சுன்னு சொன்னால், ஃபத்தஹ் நேரத்தில் இஸ்லாத்தை தழுவுனார்னு வரும். என்னடா ஃபத்தஹ் நேரம்னு முடிக்கக்கூடாது, வெறுமனே ஃபத்தஹ்னு போட்டாலே ஃபத்தஹ் மக்கா தான். ஃபத்தஹுங்கிற வார்த்தை எதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவாங்க? ஃபத்தஹ் மக்காண்டும் குறைவாக சொல்லிக் கொள்வார்கள், அதிகமாக வெறும் ஃபத்தஹ் தான் சொல்லுவாங்க. ஃபத்தஹ்னா என்னது? மக்கா வெற்றின்னு அர்த்தம். அப்போ லா ஹிஜ்ரத்தை, ஹிஜ்ரத்துங்கிறது இல்லவே இல்லை. பாதல் ஃபத்தஹி, ஃபத்தஹுக்கு பிறகு கிடையாது. மக்கா வெற்றிக்கு பிறகு, மக்காவெல்லாம் நமகைக்கு வந்த பிறகு, மக்காவிலேருந்து ஒரு ஆள் நான் ஹிஜ்ரத்து பண்ணி மதீனாவுக்கு வரேன், அது கூலி கிடைக்குமா? நீ ஏன் வர்ற? அங்கே தான் இருக்கலாமே. இதை நம்ம நாடாக போச்ச மக்கா தான். இப்போ நீ முஸ்லீமாக வாழ முடியுமே, அந்த ஹிஜ்ரத்து கூலி கிடைக்காது உங்களுக்கு. அப்போ சும்மா போகலாம், மக்காவில் சும்மா மதீனாவுக்கு போய் ரசூலுல்லாஹோட வாழலாம்னு வந்து அது ஒரு விஷயம். அந்த ஹிஜ்ரத்துக்குன்னு ஒரு நன்மை இருக்கும்ல, அது கிடைக்குமான்னா கிடைக்காது. ஏன்னா அதுக்கு அந்த சுச்சுவேஷன் இருந்தால் தானே ஹிஜ்ரத்து. அந்த சூழ்நிலை மாறிடுச்சுன்னா எங்கேருந்து ஹிஜ்ரத்து வரும்? அதனால சொல்கிறாங்களா ஹிஜ்ரத்தை, ஹிஜ்ரத்து கிடையாது. பாதல் ஃபத்தஹி, ஃபத்தஹுக்கு பிறகு ஹிஜ்ரத்து கிடையாது. ஒலாக்கின் என்றாலும் ஜிஹாதுன், ஜிஹாது இருக்கிறது. நீயத்துன், நீங்கள் மார்க்கத்தை தியாகம் பண்ண நினச்சிங்கன்னா ஜிஹாது பண்ணுங்கள். எதிரி சண்டைக்கு வருவான், எடுத்து போய் நில்லுங்க. அந்த ஜிஹாது இருக்கிறது. ஜிஹாதே வரவே இல்லைன்னு வைங்க, நீயத்து வச்சுக்க, அவர் வந்தால் நான் போரிடுவேன். அப்போ ஜிஹாது இருக்கிறது. நீயத்துன், ஜிஹாதுன்னு டெய்லி செஞ்சுட்டு இருக்க முடியாது தானே. அவன் பத்ர் போருக்கு சண்டைக்கு வந்ததுனால ஜிஹாது பண்ணான், வரவே இல்லைன்னா நடந்திருக்குமா? நடந்திருக்காது. ஆனால் என்ன செய்யணும்? வந்தால் நான் ஃபேஸ் பண்ணுவேன்னு நீயத்து இருக்கணும். அப்படி வருவார்களே ஆனால் நான் அதை எதிர்கொள்ளுவேன் அப்படின்னு மனசுலையாவது என்ன செய்யணும்? நினப்பு இருக்கணும்னு அர்த்தம் இது. அப்போ வலாக்கின் என்றாலும் இருக்கிறது. ஜிஹாதுன், ஜிஹாது இருக்கிறது. நீயத்துன், ஜிஹாது குறித்து நீயத்து செய்வது எண்ணம் இருக்கிறது அப்படின்ட்டு ஒரு ஹதீஸில் வருது. அந்த ஒய்தஸ்துன் ஃபிர்த்தும், நீங்கள் அழைக்கப்பட்டால், போருக்காக அழைக்கப்பட்டால், ஃபன்ஃபிரு, புறப்படுங்கள். இது ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ். இதில் அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இதை துண்டை மட்டும் எடுத்து கொண்டாந்து போடுறாரு, இது மட்டும் போடுறாரு. யாருக்காவது விளங்குமா? இது ஒரு பெரிய ஒரு ஹதீஸுடைய ஒரு சின்ன ஒரு துணுக்கு. வலாக்கின் ஜிஹாதுன்னு நீயத்துங்கிறது. இந்த ஹதீஸை முழுமையாக வேறு இடத்துல சொல்லிட்டார். என்னென்ன நம்பர்னு நான் உங்களுக்கு வாசிட்டேன். இந்த துணுக்கை தான் போட்டிருக்காரு பாருங்கள். என்ன போடுறாருன்னு கேட்டால், கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வலாக்கின் ஜிஹாதுன் நீயத்துன், என்றாலும் ஜிஹாது நீயத்து. எந்த ஒரு கருத்தையும் இது தரல. அவர் யாருக்கு எழுதுறாருன்னா பண்டிதர்களுக்கு எழுதுறாரு, ஆமர மக்களுக்கு அவர் எழுதவே இல்லை. அவங்க என்ன செய்வாங்கன்னா, இதை சொல்கிறாருன்னா வெறும் ஹதீஸில் உள்ளதை அவர் சொல்கிறார் போல இருக்குது, இந்த வார்த்தை ஏதோ ஒரு ஹதீஸில் இருந்திருக்கும், அதை போய் நம்ம தேடி பார்க்கணுன்ற ஆளுக்கு இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு விளங்குறது தான் எழுதியிருக்கிறார். அப்போ கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள்,
வலாக்கின் என்றாலும் ஜிஹாதுன் நியத்து உண்டு. என்றாலும் ஜிஹாது நியத்து என்றாலும்னு போட்டாலே முன்னாடி ஒன்று இருக்குன்ற அர்த்தம். எப்போதுமே எந்த ஒரு பாஷையில் இருந்தாலும் என்றாலும்னு எப்போ போடுவோம்? ஒன்று இல்லைன்னு சொல்லிவிட்டு அப்புறம் இருக்குன்னு வேறு ஒன்று சொன்னா தான் என்றாலும்னு போடுவோம். அவன் நல்லவன் தான், என்றாலும் கொஞ்சம் திமிரு பிடிச்சவங்கிறான். அந்த என்றாலுங்கிற எப்படி வரேன்? ஏற்கனவே ஒரு கருத்தை சொல்லிவிட்டு அதை கொஞ்சம் மாற்றமாக பேசுறதுக்கு தான் என்றாலும்னு போடுவாங்க. அப்போ இங்கே என்றாலும்னு வருது. உலாக்கின் என்றாலும் ஜிஹாதுன் ஜிஹாது இருக்கிறது, நியத்து இருக்கிறதுன்றார்ல என்று ரசூல்லா சொன்னார்கள்ங்கிறார். எதை மென்ஷன் பண்ணுறார் இவர்? நான் எடுத்து காட்டியிருக்கிற இந்த ஹதீஸை 2783வது ஹதீஸையும் 1834, 2825, 3077, 3189, 3900, 4312 வரைக்கும் உள்ள ஹதீஸுகளை எடுத்து காட்டுறார். அந்த ஹதீஸை சுட்டி காட்டும் விதமாக இந்த வார்த்தையை போட்டிருக்கிறார். இப்போ ஹதீஸுக்கு 84வது ஹதீஸுக்கு இப்போ தான் போக போகிறோம். 54வது ஹதீஸுக்கு முன்னாடி அவர் பாடத்தில் குறிப்பிட்ட விஷயங்களை நம்ம இப்போ பார்த்துட்டோம். இப்போ 54 ஹதீஸுக்கு இப்போ தான் போக போகிறோம். அது இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம்? அடுத்த வாரத்துக்கு 54 ஹதீஸுக்கு நேரடியாக போயிடும்.